ரீசென்ட்டா நம்ம பர்பிள் ப்ளூபெர்ரி டம்போயர் வந்து ஒரு டிசீஸில அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. அந்த டிசீஸ்க்கான சொல்யூஷன் சொல்லலாமா என்னன்னு தெரில. ஒரு ட்ரைன்னு சொல்லலாமான்னு தெரில. அதாவது நம்ம இந்த மாரி நெறைய யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, இந்த மாரி சால்ட் வாட்டர் டப் பண்ணி எடுத்தா நல்லாயிருக்கும். அந்த மாரி சொல்லியிருக்காங்க. சரி நம்மளும் அது மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிசீஸ் வந்த மீன க்யூர் பண்ணும்போது, இந்த ஃபுட்ட வந்து நீங்க கண்லயே கூட காமிக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு சாப்பிட்டுச்சுன்னா, அது ஸ்டொமக் கொஞ்சம் பல்ஜ் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் எந்த இடத்துக்கும் போகாம, அது அப்படியே டெத் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி ஆக்டிங்லாம் பண்ணும் அந்த ஃபிஷ்ஷு. பட் நீங்க இறந்துருச்சுன்னு சொல்லி டக்குன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாரி ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். இந்த மாரி டெய்லி 1 டைம், 2 டைம்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க ஃபிஷ்ஷஸ் வந்து க்யூர் ஆகறக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அவ்வளோதான். அப்புறம் நீங்க நார்மலா டப்ப வாஷ் பண்ணிட்டு, நீங்க அப்படியே கேஷுவலா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி, அது கூட மறுபடியும் ராக் சால்ட்டு, அது கூட ஆல்மண்ட் லீஃப் போட்டு நார்மலா வச்சுருங்க. இந்த மாரி 2 டைம்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க ஃபிஷ் க்யூர் ஆகறக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. பாய்.